ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, எதை பற்றியும் யோசிக்காமல் என் கரங்களை தொட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம், எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாவற்றையுமே நிச்சயமாக உன் கைகளில் தந்தே தீருவேன். உன் மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாமே கரைந்து போகட்டும். உன் சாயப்பாவின் உடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலமானது வரவேற்க வந்து விட்டது. உன் கஷ்டங்களை எல்லாம் தொலைப்பதற்கும் கரைப்பதற்கும் நீ தயாராக காத்துக்கொண்டே இரு. நீ எதற்கெடுத்தாலும் அழுவதையும் வருத்தப்படுவதையும் நிறுத்திவிடு. உன்னுடைய சிந்தனைகள், உன் யோசனைகள் இனிமேல் எல்லாமே உனக்கு சுமையாகவோ பாரமாகவோ இருக்கக்கூடாது. எல்லாமே சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி, உன்னுடைய வாழ்க்கையில் நலமும் நிம்மதியும் பொங்கி வழியும்படியும் எல்லாவற்றையும் செய்து தர நான் இருக்கின்றேன். எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தவர்கள் உன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் நட்பையும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, அழித்து உடைத்து விடக்கூடாது. அன்பு, நட்பு இவை எல்லாமே இதயபூர்வமானது, மிகவும் மென்மையானது. அதை ஒரு முறை உடைத்துவிட்டால் மீண்டும் பழைய நிலைமையிலேயே அது கிடைக்குமா என்றால் அது சந்தேகம்தான். உன் நம்பிக்கைக்கு உரிய பிள்ளையாக நீ எப்போதும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர பொய்யான பாசம் என்பது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய ஆளாக நீ ஒருபோதும் இருக்கக்கூடாது. என் செல்ல குழந்தை, நீ இந்த சாயப்பாவின் நெற்றி ஒளியானது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் மறைத்துவிடும். நீ மனதார என்னை ஒரு முறை நினைத்தாலே போதும், உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நீ வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு, எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பாராட்டும் அளவிற்கு உன் வாழ்க்கையானது மாறப்போகின்றது. கஷ்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அதிலிருந்து உன்னை விலக்கி வைத்து உன்னை அன்பு பாராட்டாமல் உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து தானாகவே உன்னை தேடி வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இப்போது வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் வெற்றியை தந்து உன்னை சந்தோஷத்தில் நிரப்புவதற்காகத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இத்தனை நாளாக நீ ஏங்கி தவித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தை தான் இப்போது உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, திருமண ஏற்பாட்டில் செய்து கொண்டு அது எப்போது நடக்கும் என்று காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிய போகின்றது. உன் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கப் போகின்றது. சகல வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றேன். உன் மனதில் இருக்கின்ற பாரமெல்லாம் குறைந்து என் மூலமாக உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது வரப்போகின்றது. சந்தோஷமும் இன்பமும் பொங்கி வழிய போகின்றது. நீ நம்பிக்கையோடு இரு. உன் வேண்டுதல்கள் எதற்குமே நான் ஒருபோது மறுப்பு சொன்னதே கிடையாது. நீ வேண்டியபடியே, நீ கேட்டபடியே அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே என் கைகளை நான் தொடச் சொன்னேன். இனிமேல் உன் வீட்டில் தோரணங்கள் தொங்கும், சந்தோஷம் ஒளிரும், இன்பம் பெருகி சிரிப்பு சத்தம் கேட்கும். என் ஆசீர்வாதம் அனைத்தையும் அப்படியே உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். இது உன் சாயப்பாவின் திருவடிகளை சரணடைந்த உன்னுடைய கைகளில் என்னுடைய அருளானது எப்போதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, அடுத்தவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதற்கு முன்பாக நீயாகவே ஒதுங்கி இருந்து கொள்ள கற்றுக்கொள். யாரும் உன்னை நிராகரித்ததாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் உன்மேல் வாழ்க்கைக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருவர் உன்னை ஒதுக்கி வைக்கவும் நிராகரிக்கவும் கூடியதாக நீ இல்லை. நீ சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது. சகல வலிமையும் சக்தியும் சந்தோஷமும் சொல்லக்கூடிய அன்பு குழந்தையாக நீ செழிப்பான ஒரு வாழ்க்கையோடு வாழப் போகின்றாய். நீங்காத செல்வத்தோடு நீ வாழ இருக்கின்றாய். அலை கடல் போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமானது நிறைந்து இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உனக்குள் இருக்கக்கூடிய போராட்ட குணமானது உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்கு அனைத்து சூழல்களும் இப்போது உருவாகிவிட்டது. நீ யாருக்கும் எப்போதும் தலை குனிந்து போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நீ நேர்மையாக இருக்கிறாய். அதனால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நீ தைரியமாக தலை நிமிர்ந்து வாழலாம். உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. உன்னை தூக்கி எறிந்தவர்கள் முன்பாக நீ மிக பெரிய ஆளாக விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய். அவர்களே அன்னார்ந்து பார்த்து வியக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். எல்லா விஷயங்களையும் நடத்தி தர உன் அப்பன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. என் ஆசீர்வாதம் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைப்பது கிடையாது. ஆனால் நீயோ என்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும்
முழுமையாக பெற்றிருக்கின்றாய். உனக்கு எப்போதும் என்னுடைய துணையானது இருந்து கொண்டே இருக்கும். நீ பயப்படவோ தளர்ந்து போகவோ வேண்டாம். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் எப்போதும் உனக்கு தைரியத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ என்னோடு கைகோர்த்திருக்கின்றாய். அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க எப்போவுமே உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன். எதற்காகவும் நீ அழக்கூடாது. உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்றெல்லாம் யோசிக்காதே. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எந்த சூழ்நிலையிலும் நீ நடந்து கொள்ளாமல் என்னுடைய குழந்தையாக நேர்மையான எண்ணத்தோடும் தெளிவான சிந்தனையோடும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதை நீ உன் மனதில் பதிய வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கலங்கடிக்க நானும் விடப்போவது இல்லை. எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன். எல்லா காலகட்டத்திலும் உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகளாக மாற்றிக் கொடுத்து உன்னை தலை நிமிரச் செய்வேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கின்றாய். எனக்கு துணையாக எப்போதும் நீங்கள் இருங்கள் என்று என்னை மனதார கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? இல்லை செல்லமே. என்னுடைய கருணை எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கும். மிக உயர்ந்த நிலைக்கு நீ செல்ல இருக்கின்றாய். சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழப் போகின்றாய். என்னுடைய அருளாசிகளை உனக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ எதற்குமே கவலைப்படாதே. எதை நினைத்தும் பயப்படாதே. நீ என்னுடைய பாதையில் பயணித்து கொண்டு இருக்கும்போது உனக்கு எப்போதும் வெற்றிகரமான சூழ்நிலைகள் தான் உருவாகி கொண்டே இருக்கும். வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் எந்த சூழ்நிலையிலும் அதிகப்படியான கோபத்தை மட்டும் வெளிக்காட்டி விடாதே. உன் கோபத்தை குறைத்து கொண்டாலே எந்த பிரச்சனைகளும் உன்னை தேடி வராமல் நீ தற்காத்து கொள்ளலாம். உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடியது இது ஒன்றுதான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். கோபத்தை குறைத்துக்கொள். எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசு. எப்போது அமைதியாக இருக்க வேண்டுமோ அப்போது அமைதியாக இரு. எல்லோருக்கும் கோபம் என்பது ஒரு வகையான ஆயுதம்தான். அதனால் தான் சொல்லுகின்றேன், அதை கவனமாக கையாள வேண்டும். வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். உன்னுடைய வார்த்தையானது எப்போதும் யாரையும் குத்தி காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. மயில் இறகை போல அவர்களுடைய மனதை வருடி கொடுப்பதாக ஆறுதலான மென்மையான வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும். நீ அப்படி பேசி பழகிவிட்டால் உன் மீது இருக்கும் மரியாதை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உனக்கு நல்ல விஷயங்களை எப்போதும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாம் நீ கவனமாக உன் மனதில் வைத்துக்கொள். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உன் மனதில் எந்த பாரம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிடு. அவற்றை நான் தீர்த்து வைக்கின்றேன். எதற்காகவும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்காதே. உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக உன்னை வாழ வைக்கும். கலங்காதே, கவலைப்படாதே, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.